ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இங்கே இருக்கிற க்ளூ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரே க்ளூவாக மாற்றி சூப்பர் பவர்ஃபுல் க்ளூவாக வந்து மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, பேப்பரில், அட்டையில், நோட்ஸில், ஸ்கேலில், பிளேட்ஸில், காஃபி கப்ஸில், ஜாமெண்ட்ரி பாக்ஸில், மிரரில், டைல்ஸில், லாஸ்ட்டாக மனுஷங்க மேல ஒட்டி இந்த க்ளூ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மக்களே எல்லா க்ளூவுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹெவி ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளூ. ஸோ இதை வந்து உள்ள ஊற்ற போறோம். சரி, ரைட்டு, மிக்ஸ் பண்ணிடுவோமா? ஸோ மக்களே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து முடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் முடி வெட்டில் இப்போ தான் தலைக்கு வர குடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சீவ முடியாது, க்ளவுஸில் வந்து இதாகிடுச்சு. சும்மாவே நான் கேவலமாக தான் இருப்பேன். முடி இப்படி இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன். ஸோ அது எனக்கே தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்னென்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இது வந்து கொஞ்சம் காஃபி கலரில் தான் வந்திருக்கு. ஏன்னா இதோட தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம அதிகமான குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் இது கொஞ்சம் காஃபி கலரில் வந்துருக்கு. ஸோ இப்போ இது வந்து சூப்பர் க்ளூவாக மாறிச்சு. எதுவாக இருந்தாலும் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேப்பர் சும்மா சாதாரண க்ளூ ஊற்றினாவே வந்து ஒட்டிக்கும். பட் இருந்தாலும் நம்ம எதுவாக இருந்தாலும் சின்னதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே வந்து பெரிய கால் வந்து வைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரை வந்து ஒட்டி பார்ப்போம், ஒட்டுதா இல்லையா. ஸோ ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டிடுவோம், அதுக்கப்புறம் பிரிச்சுப்போம். சரியா? ஸோ இப்போ பேப்பர் வந்து ஒட்டி வச்சா தனியாக வச்சிட்றேன். டைம் ஆகட்டும், மற்றதெல்லாம் ஒட்டி முடிப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பிரித்து பார்ப்போம். முடி வேறு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த கோட் சீரீஸ்க்காகவும் அந்த பிளட் வேம்பேருக்காகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ முடி நான் வளர்த்திட்டு இருக்கேன். அந்த கோட் சீரீஸில் அந்த சஞ்சயோடது பண்ணணும்னா, சஞ்சயோட கேரக்டர் பண்ணும்போது நல்லா இப்படி நடு சென்டரில் விட்டு வாரி இது பண்ண வேண்டியதாக இருக்கா. ஸோ முடி கம்மியாக தான் அது பண்ண முடியாது. அதனால தான் எல்லாம் உங்களுக்காக மக்களே, உங்களுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அட்டையை ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் மக்களே, 2 நோட்டை வந்து ஸ்டிக் பண்ணி பார்ப்போம். நான் நோட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அட்டையில் மட்டும்தான் ஓட்ட போகிறேன். ரெண்டு ஸ்கேலை வந்து ஒட்டி பார்ப்போம். நல்ல வேலை க்ளவுஸ் போட்டேன். ஸோ இது ஒட்டி இருக்கு, ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 2 பிளேட்ஸை ஒட்டி பார்ப்போம். ஓகே, இந்த நம்ம வீட்டுக்கு பசங்கள்லாம் வந்தாங்கன்னா மோஸ்ட்லி இதில் சாப்பிடுவாங்க. சப்போஸ் இது ரெண்டும் நல்லா ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. பார்ப்போம். வந்து 2 ஜாமெண்ட்ரி பாக்ஸை வந்து ஒட்டி பார்ப்போம்.
ஜாமெட்ரி பாக்ஸ் நல்லா இருக்குல்ல, கலராக க்யூட்டாக இருக்குது. நான் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸே கொடுத்ததில்லை. மக்களுக்கு உண்மையான ஜாமெட்ரி பாக்ஸ் தான். உள்ளே வந்து பொருட்கள் இருக்குது, சரியா, எல்லா பொருளுமே இருக்குது. இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, நான் யாருக்காவது கொடுத்துருவேன், ஓகேவா. அழகாக பிரெட்டு மேலே ஜாம் ஓட்டுற மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கேன், சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து 2 கப்ஸ், டீ குடிக்கிற கப்ஸ், காஃபி குடிக்கிற கப்ஸை வந்து ஒட்டி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த காஃபி குடிக்கிற கப்பு வந்து ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சைடு தான் ஒட்ட முடியும். பட் இருந்தாலும் ஒட்ட வச்சுட்டு காய வச்சு பார்ப்போம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2 மிரரை வந்து ஒட்டி பார்ப்போம். ரெண்டு டைல்ஸை வந்து ஒட்டி பார்ப்போம், ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஒட்டோம், பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எதெல்லாம் ஒட்டியிருக்கு, எதெல்லாம் ஒட்டலைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இது உண்மையாகவே சூப்பர் க்ளூவா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுலலாம் ஒட்டினது மட்டும் பார்த்தாம லாஸ்ட்டாக மனுஷங்க மேலேயும் வந்து ஒட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த சூப்பர் க்ளூ வந்து ஒர்க் ஆகுதுன்னு, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பேப்பரில் ஆரம்பித்தோம். ஸோ இப்போவும் வந்து பேப்பர்லேயும் ஆரம்பிப்போம். எந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. ரெடியா? 3, 2, 1. இத்தனை வாங்க, எவ்வளோ க்ளூ ஊற்றியுமே பேப்பர் கூட கரெக்டாக ஒட்டல. சரி, ஓகே, வாங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிப்போம். ஒட்டியிருக்கா? இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் டைல்ஸ் எடுக்கும்போது அட்லீஸ்ட் பேப்பர் ஓட்டினா கூட இது மனுஷங்க மேலே வந்து நம்ம பட்டாமிட்டு என்ன பிரயோஜனம். பேப்பர் ஓட்டினா கூட இதை மனுஷங்க மேலே யூஸ் பண்ணி நம்ம அப்பா மேலேயோ இல்லை அங்கிள் மேலேயோ யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போது அது ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ இவ்வளோ க்ளூவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பேப்பரை வந்து ஒட்ட முடியலை. மேபி இதை நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சு ஒரு நாள் 2 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா மேபி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒட்டியிருக்கலாம். அதுவுமே வந்து இதெல்லாம் ஒட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த கப்பு காமிக்கவே இல்லை பாருங்கள், கப்பு ஒட்டவே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. மேபி இந்த பேப்பரு, நோட்டு, இந்த அட்டை இதெல்லாம் மேபி வேணால் ஒட்டியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அந்த மேபி இது வந்து ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா நல்லா ஃபன்னாக பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஸ்டிக் ஆகலை. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறது தான் நல்லது. ஓகே, பாய், டேக் கேர்.